தற்போது தமிழ்நாடு தேர்தல் தேதி, வாக்கு எண்ணிக்கை தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இப்ப தேர்தல் தேதி ஏப்ரல் 23, வாக்கு எண்ணிக்கை மே 4. முதல்ல இந்த தேதிகள் குறித்த உங்க பார்வை என்ன? என்ன செய்திகளை நாம புரிஞ்சுக்கலாம்? கடைசி கட்டத்துக்கு முந்தின கட்டத்துல தமிழ்நாடு தேர்தல் தேதி இருக்கிறது. சரிதான். இதுக்கு முன்பு மே மாதம் 16ஆம் தேதி எல்லாம் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. போன முறை கொஞ்சம் குயிக். என்ன ரீசன்னா, கோவிட் டைம்ல குயிக் ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலுக்கு 8 கட்ட தேர்தலாம் நடத்தினாங்க. இப்போது நமது அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் தேதி அநேகமாக சரியாகத்தானே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலுக்கும் நம்பர் ஆஃப் அந்த ஃபேஸஸ் குறைச்சிருக்காங்க, கட்டங்களை குறைச்சிருக்கிறார்கள். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, தலைமை தேர்தல் கமிஷனர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு விட்டன. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட அந்த கேள்விகள்லாம் வந்துச்சு. அதற்கு பிறகு அவர் இதில் தலைமை தாங்கி நடத்துவது பொருத்தமாக இருக்காது. ஒரு வழக்கு நடக்குது, வழக்காளிகளுக்கு நீதிபதி பேர்லயே சந்தேகம் வந்துருச்சு. நீதிபதி பாரபட்சமாக நடந்து கொள்கிறார், அவர் எங்களுக்கு நீதி வழங்க மாட்டார். அப்போ நம்ம நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் போது நீதிபதிகள் வழக்கு விசாரணையிலிருந்து ரெக்யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க தாங்கள் வழக்கு விசாரணை பங்கேற்க போவதில்லைன்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் பொருந்தும். சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன, அவர் சபையை நடத்தல. அதே மாதிரி தான் இதுவும். இன்னமும் அவர் அந்த அனுமதி சபாநாயகர் வழங்கல என்றாலும் நாளையிலிருந்து பாராளுமன்றத்தில் இது எதிரொலிக்கத்தான் செய்யும். அப்போ இது ஒரு தார்மீகமா பொருத்தமானதா என்பதுதான் எனது கேள்வி. சிலர் கேள்வியும் கேட்டார்கள், அதற்கு அவர் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை. அதை கடந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐஆர் பணி ரொம்ப பெருமிதப்பட்டார் கணேஷ்குமார் அவர்கள். வெஸ்ட் பெங்காலை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும், தேர்தல் நடக்க இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் பணிகள் சீராகவே நடந்தன. வெஸ்ட் பெங்காலில் 60 லட்சம் பேர். சப்ளிமெண்டரி லிஸ்ட் இன்னும் ஒரு லிஸ்ட் கூட போடலை. அது பற்றி இன்றைக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டன. சப்ளிமெண்டரி லிஸ்ட்ல இருந்து அப்பீல் இப்போ நம்ம ரெகுலர் ப்ராசஸ்ல போக முடியாது, ஜுடிஷியரியில தான் போக முடியும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ட்ரைபியூனல் போடணும், ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட் ட்ரைபியூனல் போடணும். அது எப்போ போடுவாங்கன்னு தெரியல. ஒரு 60 லட்சம் பேரோட வாக்குரிமை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் ஜனநாயகத்திற்கு பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். திரு ஷியாம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த கூட்டணிகள் இன்னும் இடைப்பட்ட காலம் என்பது 37 நாட்கள் 38 நாட்கள் தான் இருக்கு. அப்ப திமுக கூட்டணி எந்த நிலையில இருக்குது, அதிமுக கூட்டணி எந்த நிலையில இருக்கு, மற்ற சீமான், விஜய் போன்றவர்களுக்கான வாய்ப்புகள் இந்த 37 நாட்களுக்குள்ள அவங்க சுமூகமா தொகுதி பங்கீடு நிறைவேற்று எந்த அளவுக்கு தேர்தல் பணிகள்ல ஈடுபட முடியும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? அதிமுக தொகுதி பங்கீடு குழு போட்டிருக்கிறார்கள். அடுத்த சில தினங்களுக்குள்ள அது முடிந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சில கட்சிகளுக்கு தொகுதி எண்ணிக்கை முடிவாகிவிட்டது. முடிவாகாத கட்சிகளும் அநேகமாக புதன்கிழமைக்குள் அவர்கள் முடித்து விடுவார்கள் என்பதுதான் எனது எண்ணம். காரணம், ஒரு தொகுதி பரப்புரைக்கு செல்ல வேண்டும், அந்த பணிகள் எல்லாம் இருக்கின்றன. கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும். அது ஒரு சம்பிரதாயமாகவே ஒரு கூட்டம் நடக்கணும். இதுவரைக்கும் அப்படியான கூட்டம் போடப்படவில்லை. என்டிஏ கூட்டம் என்று சொன்னாலும் அது அதிமுக பேனர்ல நடக்கல. திமுக இதுவரைக்கும் அமைப்பு கூட்டம் தான் போட்டிருக்கு. கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டமே போடல. மகளிர் அணி சார்பாக கூட்டம் நடந்திருக்கு, மாணவர் அணி சார்பாக, இளைஞர் அணி சார்பாக தான் கூட்டம் நடந்திருக்கு. எனவே அவர்களுக்கும் அந்த பணி பாக்கி இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் நமக்கு இன்னமும் அது பிடிபடவில்லை. விஜய் கூட்டணிக்கு போக போகிறாரா, தனியாக நிற்க போகிறாரா, பல வதந்திகள் இருக்கின்றன. அப்படி என்றால் என்டிஏ கூட்டணிக்கு போனால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், அதை வைத்து அதிமுக கூட்டணியில் ஏற்பட குழப்பங்கள். உதாரணமாக, விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறார், அவருக்கு ஒரு 60-70 தொகுதி கொடுத்தால் அதிமுகவுக்கு ரொம்ப நம்பர் குறையும். சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்போ நிறைய பெரிய அதிருப்திகள்லாம் வரும். அப்போ பிற கட்சிகளுக்கு உதாரணமாக பாமக எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளுமா, பிஜேபி எண்ணிக்கை குறைத்துக் கொள்ளுமா, 2 சீட்டு கேட்கிற சிறிய கட்சிகளுக்கு 1 சீட்டு தான் கொடுப்பாங்களா, இது எல்லாமே அடுத்தடுத்த 3-4 தினங்களில் வரும். அதாவது அடுத்த வாரம் முழுவதுமே தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் பரபரப்பு, தொகுதி பங்கீடு குறித்த பல்வேறு கருத்துகள், சர்ச்சைகள் இதெல்லாமே வரும் தான் நான் நினைக்கிறேன். இதுல கூட்டணி முறிவுகள் இல்ல கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஒரு சில தலைவர்கள் அப்படியான கருத்துக்களை அரசியல் அரங்கில் அவ்வப்போது உதிர்த்து வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த எல்லைக்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எல்லாமே சுமூகமா இப்ப இருக்கக்கூடிய நிலையே தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இப்போது இருக்கிற நிலை தான் ஏறத்தாழ 90% தொடரும். காரணம் என்னவென்றால், திமுக கூட்டணியில் கட்சிகள் பிரிந்தாலும் அவர்களுக்கு போவதற்கு எதிர்கூட்டணி ஒன்றும் சரியில்லை. அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருப்பதால் அவர் போக முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில அதிருப்திகள் இருக்கின்றன. இப்போ எல்லா கட்சிகளும் அதிக இடம் கேட்பது என்பது வாடிக்கைதான். போன முறை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை நாங்கள் மன வருத்தத்துடன் தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் திரும்ப அவர்கள் கூறினார்கள். அது அப்படித்தான் வரும்.
அவர்கள் கேட்பது 10, 12, கிடைப்பது 6, 5, 6 என்றால் அந்த மன வருத்தம் வரத்தான் செய்யும். கட்சிக்காரர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக திரும்ப வேறு கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியின் தான் ஒரு பெரிய இக்கன்னா விஜயை வச்சு இந்த சர்ச்சை இருக்கிறது. இது வரைக்கும் அது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. தாவேக்கால அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி அந்த செய்திகள்லாம் ஊடகங்கள்ல வெளிவந்த பிறகுதான் அந்த குழப்பம் நமக்கு தெரியுது. விஜய் அவர்கள் இன்றைக்கு டெல்லி போயிருக்கிறதெல்லாம் வச்சு பல அரசியல் முடிச்சுகள் போடப்படுகின்றன. விஜய் தனியா தான் நிக்க போறாரு 234 தொகுதியிலும் என்றால் அதிமுக கூட்டணியிலும் பெரிய குழப்பங்கள் இருப்பதற்கு, தொகுதி பங்கீடு குறித்த குழப்பங்கள் இருப்பதற்கு வழி இல்லை. அந்த கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு நினைத்தாலும் திமுக கூட்டணியில் ஹவுஸ்ஃபுல். அவங்க எங்க இருந்து இடம் கொடுக்க முடியும்? இப்போ இருப்பவர்களுக்கே இட பற்றாக்குறை இருக்கிறது. எனவே அதற்கும் வாய்ப்பு இல்லை. எனவேதான் பெரும்பாலும் 90, 95% இப்போது இருக்கிற நிலை தான் தொடரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.